அப்படின்னா அப்படி இல்லை. பிறந்த தேதி ஒன்றுவா இருக்கும், பிறந்த மாதம் ஒன்றுவா இருக்கும், பிறந்த வருஷம் ஒன்றுவா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஜாதி பிறந்த தேதி என்ன சொல்லும்? உடலில் உள்ள நோயை சொல்லும், உடல் ஆரோக்கியத்தை சொல்லும். சரிங்களா? உடலில் உள்ள நோயை சொல்லும், உடல் ஆரோக்கியத்தை சொல்லும். அப்போ இவர் என்ன 8ஆம் எண், 8ஆம் எண்ணில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ தோல் அலர்ஜி வாழ்நாள் முழுக்க இருக்கும், கால் வலி வாழ்நாள் முழுக்க இருக்கும். சரிங்களா? 8ஆம் பாவம் உடம்புல எதுங்க? இடுப்பு. இடுப்பு வலி, இடுப்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ வலி இருக்கும். இது வாழ்நாள் முழுக்க இருக்கும், இது மாறாது. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து 8 8 16, 16 16 ஒரு 10 26, 26 26 ஒரு 5, 26 5 31 39. சரி, 39 39ன்னு கூட்டினீங்கன்னா 10 12 12 கூட்டினீங்கன்னா 3. அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விதி எண்ணுன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக நீங்கள் கூட்டுறீங்க இல்லையா, இதை விதி எண்ணுன்னு சொல்கிறாங்க. பிறப்பு எண், விதி எண், அதுக்கடுத்து பெயர் எண். பிறப்பு எண் 1, விதி எண் 1, அதுக்கடுத்து பெயர் எண் 1. மொத்தம் 3 எண் இருக்குது. பிறப்பு எண், விதி எண், பெயர் எண். சரிங்களா? அப்போ வந்து பிறப்பு எண் வந்து ஓகே, 8ஆம் எண் அதிர்ஷ்டம்னு சொல்லிடுச்சு. விதி எண் என்ன சொல்லுது? ஊருக்குள்ளே உட்காந்துருந்தா அதிர்ஷ்டம் இல்லை, அலைஞ்சா தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுது. சரிங்களா? அலைஞ்சா அதிர்ஷ்டம். அலைஞ்சானா குருன்னா அலைச்சலை கொடுக்கக்கூடிய 3ஆம் எண் வந்து எப்பயுமே அலைச்சலை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கூட்டினீங்க 39, அதுக்கடுத்து 12. சரிங்களா? 12ன்னா இங்கே என்ன? சூரியன் சந்திரன் குரு, சூரியன் சந்திரன் குரு, அதுக்கடுத்து வந்து குரு செவ்வாய். இப்போ இந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்க நல்லா இருந்தால், சனி நல்லா இருந்தால் இந்த ஜாதகம் வாழ்நாள் முழுக்க வெற்றியை தரும். இந்த 5 கிரகம் நல்லா இருக்கணும், குறிப்பாக சனியும் குருவும் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகம் ஜெயிக்கவே ஜெயிக்காது, ரொம்ப கஷ்டப்படும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா? வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையவே அடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இதை எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னு நிறையா வழிமுறைகள் இருக்குது. கண்டிப்பாக அதை சொல்லுவோம். அந்தந்த அதிபதிகளுக்கான தேவதைகள் இருக்குது. அந்த தேவதைகளில் அந்த கிழமைகளில் அந்த ஓரையில் போய் அவங்களுடைய காயத்ரி மந்திரங்கள், அந்த தேவதைகளுக்கு அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்தலங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா? இப்படி இருக்க இந்த தேதிகள்லாம் வந்து அதிர்ஷ்டம் எது சார்? அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் இல்லாட்டி என்ன? இப்போ 8ஆம் எண் தான் அதிர்ஷ்டமா, 6ஆம் எண் அதிர்ஷ்டமா? அந்த மாதிரி வந்து நிறைய பேர் 8 6 தான் அதிர்ஷ்டங்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை சார் குருவோட எண்ணு தான் அதிர்ஷ்டங்கிறாங்க. எது சார் அதிர்ஷ்டம்? அப்படிலாம் இல்லை, எல்லா எண்ணுமே அதிர்ஷ்டம் தான். 1ஆம் நம்பர்லேருந்து 9ஆம் நம்பர் அத்தனை நம்பரும் அதிர்ஷ்டம் தான், அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. சரிங்களா? எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் எண் சுக்கிரன் அதிர்ஷ்டம்னு சொல்கிறீங்க. அதே 6ஆம் பாவாதிபதி இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? சனி. இந்த சனி கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகத்துக்கு வாழ்நாள் முழுக்க 6ஆம் எண்ணில் பிறந்ததுக்கான நோய் கடன், நோய் கடன் எதிரி, இந்த 3ஐயும் கொடுக்கவே மாட்டார். ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா கொடுக்கவே மாட்டார். அந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி வலுத்து ராகு தொடர்பு இல்லாமல் இருந்து குரு பார்வையிலே இல்லை குருவுடைய சேர்ந்து இருந்ததுன்னா 6ஆம் எண்ணுக்கான வாழ்நாள் முழுக்க வேலையை கொடுப்பாரு. 6ஆம் எண்ணுக்கான வாழ்நாள் முழுக்க வேலையை கொடுப்பாரு, சீர் செய்யக்கூடிய மாமனை கொடுப்பாரு. சரிங்களா? உறவை கொடுப்பாரு, வேலை ஆட்களையும் கொடுப்பாரு. அதே இடத்துல தீராத கால்வலி, தீராத தோல்வியாதி, இது அத்தனையும் கொடுத்து நோய் எதிரி கடன் இது அத்தனையும் கொடுப்பாரு. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய ஒரு சூழலையும் கொடுப்பாரு. இதில் எந்த வித மாற்றம் இல்லை. சரிங்களா? அப்போ ஒரு தேதியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிறந்த தேதி மட்டுமே வேலை செய்கிறதில்ல, அந்த தேதி மாதம் வருடம் 3 வேலை செய்யுது. அந்த 3ம் வேலை செய்யும் போது அந்த 3ஐயும் கூட்டக்கூடிய வரக்கூடிய எண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விதி எண் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விதி எண்ணில் உங்களுடைய ஜாதகப்படி அந்த விதி எண் எந்த கிரகத்துக்கு அதிபதியோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். கிரகம் மட்டுமல்ல, அந்த விதி எண் வந்து இப்போ சூரியன்னா 1ஆம் பாவம் கெடாமல் இருக்கணும். அந்த விதி எண் சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு 2ஆம் பாவம் கெடாமல் இருக்கணும். அந்த விதி எண் குருவாக இருந்தால் 3ஆம் பாவம் கெடாமல் இருக்கணும். அந்த விதி எண் 4ஆக இருந்தால் உங்களுக்கு ராகு கெடாமல் இருக்கணும். விதி எண் 5ஆக இருந்ததுன்னா
உங்களுக்கு புதன் கெடாமல் இருக்கணும். விதி எண் 6 இருந்தால் சுக்கிரன் கெடாமல் இருக்கணும். விதி எண் 7 இருந்தால் கேது கெடாமல் இருக்கணும். விதி எண் 8னா சனி கெடாமல் இருக்கணும். விதி எண் 9 இருந்ததுன்னா கண்டிப்பாக செவ்வாய் கெடாமல் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த 1லேருந்து 9 பாவமும் கெடாமல் இருக்கணும். அப்படிங்கிறதான் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1. இதுக்கடுத்து முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பிறப்பின் என்ன சொல்லும் அப்படின்னா, ஜாதகனுடைய குணத்தையும் நடவடிக்கையும் உடலில் உள்ள வரக்கூடிய மாற்றங்களை சொல்லும். ஒரு நோய் வருது, இல்லை வேறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகுது, வேறு ஏதாவது தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னால் அதை சொல்லும். அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விதியன் வந்து உங்களுடைய ஆசைகளை, விதியன் என்ன சொல்லும், உங்களுடைய ஆசைகளை உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லும். சரிங்களா? பிறப்பின் என்ன சொல்லுது, உங்கள் உடலில் உள்ள மாற்றத்தை சொல்லுது, மனசில் உள்ள மாற்றத்தை சொல்லுது. உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் சொல்கிறது பிறப்பு எண், நீங்கள் பிறந்த தேதி. விதி எண் என்கிறது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருஷம். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் உங்களுடைய எதிர்கால ஆசையும் சொல்லுது. எதிர்கால நாளைக்கு என்ன இது செய்யலாம், நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லையா, அந்த ஆசையை பற்றி சொல்லுது. அந்த ஆசை மட்டுமல்ல, இதை பற்றி விரிவாக சொல்லலாம், ரொம்ப நேரம் பேசணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நாள் எடுக்கக்கூடிய வகுப்பை நான் ஒரு 5 மணி நேரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜூம் வகுப்பு தான். வெறும் 420 ரூபா தான் ஃபீஸு. அந்த 420 ரூபாயில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு அதில் விரிவாக சொல்லித்தரேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கடுத்து நிறைய இன்னும் உங்களுக்கு இந்த நியூமாலஜியில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய, அதிக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய ஜோதிட முறைகளில் நிறைய உங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்குது. என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு பெயருக்கு நியூமாலஜி பார்க்கணுமா, இல்லை பிறந்த தேதிக்கு பார்க்கணுமா? பிறந்த தேதிக்கும் பார்க்கணும், பெயருக்கும் பார்க்கணும். சரிங்களா? அந்த பெயர் எண் வந்து தேதி எண்ணில் ரொம்ப பகையாக வரக்கூடாது, ஓரளவுக்கு நன்மையை தரணும். ஏன்னா ஒரு சேலஞ்சாக கூட ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் இது மட்டும் இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்த்துட்ருக்க நேயர்கள் உங்களுக்கு ஒரு 70 பேர் 80 பேர் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய பெயர் எண்ணில் உங்கள் பெயர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அந்த பெயர் எண்ணு தான் இங்கே நான் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு ஏ அப்படின்னா 1ஆம் எண்ணு, இந்த 1ஆம் எண்ணுக்கான லெட்டர் தான் ஏஜேஎஸ், 2ஆம் எண்ணுக்கான லெட்ரு பிகேடி, 3ஆம் எண்ணுக்கான லெட்ரு சிஎல்யூ, 4ஆம் எண்ணுக்கான லெட்ரு டிஎம்வி, 5ஆம் எண்ணுக்கான லெட்ரு இஎன்டபிள்யூ, 6ஆம் எண்ணுக்கான லெட்ரு எஃப்கியூஎக்ஸ் எஃப்ஓஎக்ஸ். சரிங்களா? ஓகே. 7ஆம் எண்ணுக்கான லெட்ரு ஜிபிஒய், 8ஆம் எண்ணுக்கான லெட்ரு ஹெச்கியூஜெட், 9ஆம் எண்ணுக்கான லெட்ரு ஐஆர். சரிங்களா? இதெல்லாம் அதுக்கு உண்டான உரிய லெட்ரு. இப்போ உங்கள் பேரை எழுதிட்டு உங்கள் பேரை எழுதிட்டு அந்த பேர் பக்கத்தில் உங்களுடைய லெட்டரை போடுங்க. உதாரணத்துக்கு என்னுடைய பேர் எழுதுகிறேன். என் பேர் ஆதவன் அழகுராஜா. அந்த இடத்துல அழகுராஜான்னு எழுதுவோம். ALAGURAJA ALA அழகு ராஜா. சரிங்களா? இந்த அழகு ராஜா அப்படிங்கிற பேருக்கு நம்ம நியூமாலஜி பார்க்குறோம். அப்போ ஏன்னா 1, அதுக்கடுத்து எல்னா 3, அதுக்கடுத்து ஏன்னா 1, அதுக்கடுத்து ஜினா 7, அதுக்கடுத்து யூனா 3. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இதை உங்கள் பேருக்கு அப்படியே எழுதி பாருங்கள். 3. அதுக்கடுத்து ஆர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 9, ஏ அப்படின்னா 1, ஜே அதுக்கடுத்து ஏனால 1, ஜே அப்படின்னா 1. இப்போ பாருங்கள், அதிக எண்ணு எனக்கு வந்து என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 1 1.
அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 5 இடத்துல வந்திருக்கு. 1 2 3 4 5. அப்போ 5 இடத்துல 1ஆம் நம்பர் வந்ததுனால கம்பல்சரி அந்த சூரியனுடைய ஆதிக்கம் என் உடம்புக்குள்ள கண்டிப்பாக அதனுடைய அளவரிசை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சூரியனுடைய ஆதிக்கம் அளவரிசை எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போர்டு அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ இதை கூட்டுறோம். அப்போ 1 1 + 3 1 + 3னா 4 4 1 5 5 5 7 7 5 12 12 ஒரு 3 15 15 ஒரு 9 24 24 1 25 26 27. கூட்டினா மொத்தம் 27ங்கும் போது இப்போ 2 எண்ணு வந்துருச்சுங்களா? 2 எண்ணு. அப்போ என்னோட 27னா 2ஆம் நம்பர் என்ன சொல்லுதுங்க? சந்திரனுடைய ஆதிக்கமும் இங்கே கேதுடைய ஆதிக்கமும். அப்போ என்ன சொல்லணும் இந்த இடத்துல? சந்திரன் ப்ளஸ் கேது. அப்போ சந்திரன் ப்ளஸ் கேது. இந்த 27 கூட்டுறங்க. 7 2 9. 9ங்கிறது செவ்வாயோடைய ஆதிக்கம்ங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? முழுக்க முழுக்க சந்திரன் கேது இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்போ என்னுடைய பேருக்கு சந்திரனும் கேதுவும் நல்லா இருந்ததுன்னா நான் நல்லா இருப்பேன். இந்த ஆன்மீகம் எனக்கு ரொம்ப நல்லா வரும், இல்லாட்டி ரொம்ப தொந்தரவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது சந்திரன் தான் எனக்கு யோகி. சுப்பிரம் நாம யோகத்தில் நான் பிறந்திருக்கேன். சந்திரன் யோகியாக வந்து அந்த சந்திரனே லக்னாதிபதியாக வந்துடுறாரு. அப்படி லக்னாதிபதியாக வரும்போது அவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது அப்போ லக்னாதிபதியாவது வந்துடுறாரு, நல்லா இருக்கு. இப்படி இருக்க நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் வேற, இது கிடையாது. என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, இதில் அதிகமான லெட்டர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 1ஆம் நம்பர் வந்திருக்கு அதிகமாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை 3ஆம் நம்பர் வந்திருக்கு. இப்போ இந்த 1ஆம் நம்பருக்கான சூரியனுக்கான நோயும் இந்த 3ஆம் நம்பருக்கான குருவுக்கான நோயும் எனக்கு வரும். இதில் எந்த வித மாற்றம் இல்லை, கன்ஃபார்ம். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பேருக்கு ஜாதகத்தில் உள்ள நீங்கள் டோட்டலாலாம் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பிடும். ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பாவகங்கள்லாம் சேர்த்து இப்போ நிறையா பார்க்கணும். அதை வந்து நான் கிளாஸில் வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நார்மலாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ 1ஆம் என்னடா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ சூரியனுக்கான நோய் என்ன சொன்னேன்? கண் சம்மந்தமான தொந்தரவு. கண்டிப்பாக கண் பார்வையில் ஒரு சில தொந்தரவுகள், கண் எரிச்சல், இதெல்லாம் எப்பயுமே எனக்கு இருந்துட்டு தான் இருக்கும். கண்ணு கேட்டு, ஏன்னா அதிகம் நம்ம தூங்குறதில்ல, அதிகமாக மொபைல் பார்க்குறோம், அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப நேரம் வந்து முழிச்சிருக்கோம். இதனால் பாடி ஹீட் ஆகுது. அப்போ சூரியனுடைய லெட்டர்ஸ் வந்து உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது கண் எரிச்சல் வரும் அப்படிங்கிறத காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பு, பேக் பெயின், சரிங்களா? அதிகம் வண்டி ஓட்டுறேன், ட்ராவல் பண்ணுறேன். இங்கேருந்து இப்போ 2-3 வாரத்தான் இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டு வந்தேன். சென்னை வந்துட்டு பைக்லேயே சென்னை வந்துட்டு வந்தேன், சரிங்களா? இங்கேருந்து பைக்லேயே சென்னை வந்துட்டு வந்தேன். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம் நம்ம செய்கிறதும் வீம்பு, அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆனால் சூரியன் ஆதிக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால கம்பல்சரி நம்மளுக்கு அந்த கொஞ்சம் கௌரவம், தலைமை பொறுப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த பெரிய அந்தஸ்து, நம்ம நினச்சதை சாதிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வெறி, இது எல்லாமே வந்துடுது. ஒன்று முடியாதுன்னு சொன்னால் அதை செஞ்சு காமிக்கலாம், நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது பேரிலேயே வந்துடுது. இது என்னுடைய பேருக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறையா உங்கள் பேருக்கெலாம் உதாரணம் சொல்லலாம். அப்போ நீங்களே இது என்னடா இதை ஏன் எழுதி காமிச்சேன் அப்படின்னா, நான் நீங்கள் சார்ட்டில் போட்டு ஒவ்வொருத்தர் பேருக்கா நான் சொல்கிறத விட நீங்கள் சார்ட்டில் நீங்களே வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். சார்ட்டில் யாராவது உங்கள் டேட்டா போடுறது, உங்கள் பேருக்கு எண் போட்டிருக்கீங்களா? 6 மற்றும் 8 லட்சம் சனியாச்சம். ஓகே, ஒருத்தர் போட்டிருக்காரு. சரி, வணக்கம், ஈரோடு அந்த வேலையை போகிற டேட்டா போட்டுருக்கீங்க. உங்களுடைய பெயருக்கு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு சரிங்களா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா, அப்போ இந்த நோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நியூமாலஜி வகுப்பில் இன்னும் நோய் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பேசிக்காக உங்களுடைய பெயர் கூப்பிட்ற பெயரில்
அதிக இலற்ற எந்த கிரகம், அதிக இலற்ற என்ன இருக்கோ அந்த கிரக காரக நோய் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிற எந்த வித மாற்றம் இல்லை. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்பல்சரி கன்ஃபார்மாக அது அந்த நோய் வரப்போகுது. ஒன்று. இதுக்கு அடுத்து இந்த சூரியன் உங்களுக்கு நல்லா தான் இருக்கா, இந்த குரு நல்லா இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியனும் குருவும் நல்லா இருந்து அதிக லெட்டராக இருந்தால் அந்த கிரகத்துடைய அலைவரிசை உங்கள் உடம்புல நிறையா இருக்குது, உங்கள் சக்கராசில் நிறையா இருக்குது. அந்த சார்ந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது, அது சார்ந்த துறைகளில் நீங்கள் போய் நல்லா இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குது, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. இது அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். இந்த விஷயத்தை பற்றி தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம வகுப்பாக எடுக்க போகிறோம். ஜூம் வகுப்பு தான். ரெக்கார்டிங் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். வெறும் 420 ரூபா தான் ஃபீஸு. கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் கலந்துக்கலாம். நியூமாலஜியில் நான் இப்போ சொன்னது பேசிக் தான். இதை தாண்டி நிறையா இருக்குது. ஏன் இதை உங்களுக்கு லெட்டராக போட்டேன் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. உங்கள் பேருக்கான பலனை நீங்களே பார்த்துக்கலாம். அது பேருக்கான பலனில் 1 2னா என்ன சார் அப்படின்னா ஒவ்வொன்றா சொன்னால் கிட்டத்தட்ட 1000 10,000 நம்பருக்காக நான் சொல்லணும். இப்போ வாகன எண்ணெலாம் இருக்குது. வாகன எண்ணெலாம் நீங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வாகன எண்ணெய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் மொதல் ஓனர், செகண்ட் 2 நம்பர் 2வது ஓனர், 3வது நம்பராக மாற்றி மாற்றி நிறையா இன்றைக்கி ஜோதிட முறைகளில் பார்த்துட்ருக்காங்க. அந்த முறைகள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கூட்டு எண்ணுக்கு மட்டும் பலன் பார்த்தாவே போதுமே தவிர்த்து மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஓனராக 2வது ஓனர் 3வது ஓனராக நல்லா இருக்குங்கிறதெல்லாம் அந்தளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக்கலாமா அப்படின்றீங்க. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும், இல்லை வாஸ்து கற்றுக்கணும், இல்லை பிரசனம் கற்றுக்கணும், என்ன கற்றுக்கணுமோ ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. அதே மாதிரி ஜாமுக்குள்ள இதை சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம், அந்த மாதிரி பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். வாஸ்து வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். வாஸ்து வகுப்பு வர ஞாயிறு விட்டு அடுத்த ஞாயிறு வாஸ்து வகுப்பு இருக்குது. அதேமாதிரி திருமண பொறுத்த வகுப்பு இப்போ தான் போன வாரம் முடிஞ்சது. இந்த மாதிரி வகுப்புகள் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் எந்த வகுப்பு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. அதே நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அதுபோல் உங்கள் பெயர் பலன்களை நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல